என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. இந்த மாலை நேரத்திலும் என்னோடு கூட சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் துறையைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாலமோனின் உன்னத பாட்டை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமாய் நாம் கவனித்து வருகிறோம். ஒவ்வொரு வசனங்களாய், அந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களாய் நாம் ஒவ்வொன்றையும் பகுத்து பிரித்து ஒவ்வொன்றாய் நாம் கவனித்து வருகிறோம். இந்த 5வது வசனத்திலே கூட எருசலேமின் குமாரத்திகளே என்று சொல்லி மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு முன்பாய் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கின்றோம். என்னுடைய நேசர் என்று சொல்லி நேசரை பற்றி பேசின மணவாட்டி, நேசர் இப்பொழுது அவளை அவருடைய வீட்டிற்கு கொண்டு வருகிறார், கர்த்தருடைய சபைக்கு. அப்படி மணவாட்டி கர்த்தருடைய சபைக்குள்ளே வரும் பொழுது அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் துறைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது கடந்த வாரத்திலே எருசலேமின் குமாரத்திகளே என்று சொல்லப்படுகிற எருசலேமின் குமாரத்திகள் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே கவனித்தோம். இன்றைக்கு கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனுடைய துறைகளைப் போலவும் என்று சொல்லப்படுகின்ற இந்த கேதாரினுடைய கூடாரத்திற்கு தன்னை ஒப்பிடுகிறாள். நீங்கள் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். கருப்பாய் இருந்தாலும் என்று சொல்லப்படுவதற்கு கேதாரின் கூடாரங்களைப் போலவும் என்று சொல்லுகிறார். ஒரு கேதாரிலே கூட ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரம் எப்படி இருக்கிறதோ அதை போல நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் முதலாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிந்தையை நான் கொடுத்து பின்பாக இந்த கேதாரின் கூடாரத்தை பற்றினதான ஒரு வார்த்தையை நம்ம அதை குறித்து ஒரு ஆய்வு மாத்திரம் இன்றைக்கு நாம் செய்து நாம் முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இந்த மணவாட்டி வெளியிலே இருக்கும் பொழுது அவள் பேசுகிற சில வார்த்தைகள், என்னுடைய நேசர், அவர் அழகாய் இருக்கிறார், இன்பமானவர், இப்படி எல்லாவற்றையும் அவள் பேசி கொண்டு இருக்கும் பொழுது நேசர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஆலயத்திற்கு தம்முடைய வீட்டிற்கு கொண்டு வருகிறார். மணவாட்டி இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவள் பேசுகிற வார்த்தை அப்படியே மாறிவிட்டது. நேசரை பற்றி புகழ்ந்து பாடினவள் நேசரை பற்றி புகழ்ந்து பாடி இருக்கலாம். என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தீரே, உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தீரே, உம்மோடு வைக்கும்படியாய் நீ நினைத்தீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பாடல்களை அவள் பாடியிருக்கலாம். ஆனால் அவள் எருசலேமிற்கு வந்த உடனே அல்லது ராஜாவினுடைய வீட்டிற்கு வந்த உடனே, ராஜாவினுடைய அறைகளுக்கு வந்த உடனே அவளுடைய மனதிலே ஒரு காரியம் தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இதுவரையிலும் வெளியில் இருக்கும் பொழுது என் நேசரையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ நேசருடைய வீட்டுக்கு வந்த உடனே அவள் நேசரை பார்ப்பதை தவிர்த்து தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறாள். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன். நம்ம இப்போது ஒரு 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 இடத்துக்கு நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், சும்மா ஒரு கடைக்கு போகிற வழியில் நம்ம போகிறோம். போகிற வழியில் ஒருத்தவங்க நம்மளை நல்ல உறவினர்கள் அல்லது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நமக்கு நல்ல வேண்டியவர்கள்
நம்மளை பார்த்த உடனே இந்த பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் அதனால தான் வந்தேன், வாங்க சும்மா அப்படி போயிட்டு வருவோம், அதனால் என்னன்னு கூப்பிட்றாங்க, கல்யாணத்துக்கெல்லாம் நான் வரேன், நீங்கள் போயிட்டு வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். இல்லை வா போகலாம், இங்கே பக்கத்தில் தானேப்பா இருக்குது, வாப்பா போகலாம் அப்படின்னு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போன உடனே, அந்த கல்யாண வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகுனா, கல்யாண வீட்டில் யார் யாரெல்லாம் ட்ரெஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்த உடனே நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம கவனிப்போம். சே இப்படியே வந்துட்டுமே, கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாது வந்திருக்கலாம். அப்போது நம்ம சாதாரணமாக இருக்கிற நிலைமையில் நம்முடைய மனநிலைப்பாடு வித்தியாசம். ஆனால் ஒரு புதுமையான ஒரு இடத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்துல நம்முடைய மனநிலைமை கொஞ்சம் மாறும். அதே போல் வீதியிலே நின்று மணவாளனை பார்த்து மணவாளனுடைய அன்பை பெற்று மணவாளனை பற்றி பேசுகிற மணவாட்டி இப்போ மணவாளனுடைய வீட்டுக்கு வந்த உடனே தன்னை பற்றி அவள் யோசிக்கிறாள். என்ன யோசிக்கிறான்னா, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இது வேதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு 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 எளிமையான ஒரு நடைமுறைக்குரிய ஒரு காரியம்தான். நான் வேண்டுமானால் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். நீங்கள் ரூத்தினுடைய சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ரூத் என்ன செய்கிறாள் என்றால், தங்களுக்கு ஆகாரம் வேண்டும் என்பதற்காக கதிர்களை பொறுக்கும்படியாய் யாதாகிலும் ஒரு வயல்வெளிக்கு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி வயல்வெளிக்கு போகிறார். அது தற்செயலாய் போவாசினுடைய வயல்வெளியாய் இருக்கிறது. போவாஸ் வருகிறார், எல்லாரையும் பார்த்து ஆசீர்வதிக்கிறார், எல்லாரும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். போவாஸ் விசாரிக்கிற, யார் இந்த பொம்பளை பிள்ளை புதுசாக இருக்கிறாளே, என்ன திடீர்னு வந்திருக்கிறா, யார் இவ, எங்கிருந்து வந்திருக்கிறான்னு அவளை குறித்து விசாரிக்கிறார். அவளை குறித்து எல்லாம் சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே போவாஸ் அவளுக்கு சில இரக்கத்திற்குரிய காரியங்களை அந்த இடத்திலே பாராட்டுகிறார். அவர் வந்து 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள நீ வேறே வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை பத்தாவது வசனத்தில் ரூத் வந்து போவாசின் இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. உடனே பாருங்களேன், இப்போ போவாஸ் வந்து ரூத்துக்கு ஒரு இரக்கம் பாராட்டுறாரு. நீ வேற எந்த வயலுக்கும் போகாதமா, இங்கேயே இரு, என்னுடைய வேலைக்கார பெண்களோடவே கூட இரு, வேற யாரும் உன்னை அதட்ட மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ இங்கே இருன்னு சொன்ன உடனே ரூத் வந்து என்ன சொல்லியிருக்கனா, ரொம்ப நன்றி, நான் வேற எங்கேயும் போகாமல் இங்கேயே இருக்கேன், நீங்கள் ரொம்ப இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அப்படியே நம்ம ஆட்களை தான் புகழ்ந்து தள்ளி அப்படியே ஐஸை தூக்கி தலைமையில் வச்சுருவாங்க. ஆனால் பிப்ளிக்கல் கேரக்டர் பாருங்க, ஒரு மணவாட்டியினுடைய கேரக்டர் எப்படி சொல்லப்படுதுன்னா, மணவாளன் போவாஸ் ஒரு இரக்கத்தை பாராட்டின உடனே இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியா அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிறார். அதான் மணவாட்டியினுடைய சிந்தை. நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவர்களுடைய ஒரு சிந்தையும் நமக்குரிய சிந்தையும் வித்தியாசம். தேவன் நமக்கு ஒரு நன்மையை செய்கிறார் என்று சாட்சி சொல்றது. யோசனைனா, இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியா, இதை தேவன் எனக்கு செய்வதற்கு நான் எவ்வளவு வேணும் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா? இப்போ நீங்கள் சாதாரணமாக யோசித்து கொள்ளுங்களேன், வேலையே இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறோம், திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கின உடனே நம்ம சாட்சி சொல்லணும், நம்ம கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும், நம்ம கர்த்தருக்கு இதை செய்யணும், அதை செய்யணும். இது எல்லாம் எல்லாருமே யோசிக்கிற பொதுவான யோசனை தான். ஆனால் உண்மையான மனவாட்டி, கர்த்தரை நேசிக்கிற மனவாட்டியினுடைய தன்மை உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்ம ஒன்றுமே செய்யலையே, ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பெரிய இரக்கம் பாராட்டியிருக்காருன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னையே நினைத்து கிருபை செய்தீரே அப்படின்னு ஆண்டவரோடு கூட தங்களுடைய அன்பை வளர்த்து கொள்ளுவதற்கு உண்டான தங்களுடைய தகுதியை நினைத்து பார்ப்பார்கள்.
தங்களுடைய தகுதி. நீங்க யோசித்து பாருங்களேன். தாவீது ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு, என்னை இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஒரு நாளிலே நாத்தான் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கையை கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை தாவீது பெற்ற உடனே தாவீது சொல்றாரு, தேவரீர் வெகு தூரத்தில் இருக்கிற என்னுடைய வீட்டை பற்றி நீர் என்னோடு கூட பேசுவதற்கு, இவ்வளோ பெரிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எவ்வளவேனும் தகுதி இல்லை. அப்போ ஒரு மணவாட்டியினுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மணவாளனுடைய ஒரு அன்பை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அவள் தன்னை பற்றி நினைக்கிறாள். நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க என்மேல் இவ்வளோ அக்கறை தயவு செய்வதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. நீங்க இதே போல எஸ்தர் புத்தகத்தை வாசிப்பீர்களானால், இந்த எஸ்தர் கூட ராஜாவிற்கு, ராஜா அரண்மனைக்கு சென்று ஒரு ராஜாத்தியாய் மாறுகிற ஒரு காலகட்டத்தில் எஸ்தர் தன்னுடைய பூர்வத்தையோ, தன்னுடைய குலத்தையோ, தன்னுடைய பூர்வீகத்தையோ எதையுமே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி மொர்தெகாய் கட்டளை இட்டு இருந்தபடியினாலே அவள் சொல்லாதிருந்தாளாம். அப்படின்னா பாருங்களேன், இப்போ எஸ்தர் ராணியா, மகாராணியா மாறிட்டா, பட்டத்து ராணியா இருக்கிறா. இப்போ அவள் தலையில கிரீடம் போட்டு இவள் தான் பட்டத்து ராணி அப்படின்னு நிற்க வச்ச உடனே எஸ்தர் மனசுல என்ன நினைப்பானா, நான் அப்பா அம்மா இல்லாத ஆனாது, என் பூர்வீகம், என் கோத்திரம், என் கொலைலாம் என்ன, அப்படி உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். கண்ணில் தண்ணி வந்த உடனே பக்கத்தில் ராஜா கேட்பார், ஏன் அழுவுற, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, இல்லை பரவாயில்ல சொல்லு அப்படின்னு உடனே மனசார அப்படியே பேசிடுவாங்க. இந்த பெண்கள்லாம் கொஞ்சம் அப்படி கண்ணீர் விட்ட உடனே யாராயிலும் கொஞ்சம் பரிதாபமாக பேசணுன்னு எல்லாத்தையும் கப்படான்னு கொட்டிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த அம்மா உடனே சொல்லிடுவாங்க, நான் எந்த குலத்தை சேர்ந்தவர் தெரியுங்களா, நான் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா, என்னையே நீங்கள் நினச்சி ஒரு ராணியாக மாற்றிட்டீங்களே. இதையெல்லாம் சொன்னால் கதல் கந்தலாக போயிடுன்றதுக்காக மொர்தெகாய் சொல்ல, எதையுமே சொல்லக்கூடாது, நினச்சிக்கோ, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஆனால் எதையும் சொல்லிடாத. அப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே நம்முடைய குலம், நம்முடைய பூர்வீகம், நம்ம இருந்த நிலைமை என்ன அப்படின்றது தான் முதலாவது நமக்கு யோசிக்க தோன்றும். நான் இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்பீர்களானால், நாகமான் என்று சொல்லப்படுகிற ஒரு சீரிய தேசத்தினுடைய படை தளபதியை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் குஷ்டரோகம் உள்ளவனாய் இருந்தார். இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவர் சுகமாக்குவார், ஒரு தேவன் இருக்கிறார் சுகமாக்குவார் என்று இஸ்ரவேலிடத்திலே அவர் வருகிறார். இஸ்ரவேலர் மத்தியிலே எலிசாவின் இடத்துல வரும்பொழுது எலிசா சொல்றாரு, நீ யோர்தான் நதியில போய் ஸ்நானம் பண்ணு. அவர் ஸ்நானம் பண்ணி எழுந்த உடனே அவருடைய சரீரம் புதுசாக மாறிடுச்சு, எல்லாம் சுகமாயிருச்சு. அவர் திரும்ப எலிசாவுக்கு ஏதாவது காணிக்க கொடுக்கணும்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். கவனிங்க, நல்லா கவனிங்களேன். அவன் உலகத்தில் இருக்கும் பொழுது நாகமானுக்கு எதுவும் தெரியலை, இஸ்ரவேலில் ஒரு தேவனோடு. சரி போய் அவரை போய் பார்ப்போம், சாதாரணமாக வந்தார், சாதாரணமாக போனால் சாதான் பேசுகிறார். ஆனால் ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. இப்போ அவனுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன், இவரை தான் நம்ம பின்பற்றணும். ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்குள்ளே ஒரு அனுபவமாக மாறிடுச்சு. இப்போ இந்த அனுபவம் உடனே அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுங்களா பண்ணுது? நீங்கள் அந்த 17-18 வசனங்கள் வாசிங்கன்னா அதில் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். வாசிங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. இத்தனை, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைச்சிட்டாரு. இப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு ரட்சிப்பின் அனுபவம் கிடைச்சிருச்சு. ரட்சிப்பின் அனுபவம் கிடைச்ச உடனே அந்த சிந்தை பாருங்களேன், தன்னை பற்றி ஒரு குறையுள்ள ஒரு காரியத்தை டக்குன்னு நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, வாசிங்க. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் ஆண்டவரை தான் பணிந்து கொள்ளுவேன் என்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனாலும் ஒரு குறை என்கிட்ட வந்துடும். என்ன அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவன், என் ராஜா பணிந்து கொள்வதற்கு ரிம்மோன் கோயிலுக்குள்ள போவாரு. நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். நான் அவரோடு கூட கைலாகு கொடுக்க வேற யாரும் கிடையாது, நான் தான் அந்த வேலையை செய்யணும். உள்ள போகும் பொழுது அவர் பணிந்து கொள்வார், அப்ப நானும் பணிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவருக்குள்ள வந்த உடனே தன்னை பற்றின ஒரு குறையுள்ள ஒரு ஏரியாவை அவர் நினைச்சிட்டார். அப்ப இது வரைக்கும் நான் போனாரு, இது வரைக்கும் ரிம்மோன் கோயில்ல ஆராதிச்சாரு, பணிந்து கொண்டாரு, எதுவுமே தெரியல.
இங்க வந்த உடனே ஆண்டவர் இடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாரு. ஆண்டவர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், உடனே காணிக்கை கொடுப்போம் போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் கரெக்டாக தான் நடந்தது. ஆனால் அவர் ஆண்டவரை மாத்திரம்தான் நான் பணிந்து கொள்ளுவேன், எனக்குன்னு ஒரு நேசர் இருக்கிறார், அந்த நேசரை மாத்திரம்தான் இனிமேல் நான் பின்பற்றுவேன் வந்த உடனே அவரை பின்பற்றுகிற வழியிலே எந்த இடத்திலே நமக்கு குறைபாடு வருகிறோ அந்த குறைபாடு உடனே நம்ம ஞாபகம் வந்துடும். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் கூட ஏசாயானுடைய தரிசனத்தை பற்றி நீங்கள் வாசித்து பாருங்களேன். இந்த உசியா ராஜாவினுடைய காலத்தில் ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகும். தரிசனம் என்ன? பெரிய ஒரு சிங்காசனத்தின் மேல் தேவன் உட்கார்ந்திருப்பார். அங்கே எல்லா தேவ தூதர்களும் அல்லது கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்கிற ஒரு ஆர்ப்பரிப்பு வருகிறது. பாருங்க, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியல அவருக்கு, உலகத்தோடு வாழ்ந்துட்டார் இது வரைக்கும். எப்போ தேவனுடைய சமூகன்ற தரிசனத்துக்குள்ள அவர் நுழைஞ்சிட்டாரோ, அந்த நுழைஞ்ச உடனே அவருடைய மனநிலை எப்படி மாறுது தெரியுங்களா? ஐயோ, நான் அசுத்தமான உதடுகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன், நான் அசுத்தமான உதடுகள் உள்ளவன். இவ்வளவு நாள் அந்த உலகத்தில் தானே இருந்தாரு. அப்போ தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தின்படியாய் சொல்லுகிறேன், உண்மையான மனவாட்டிக்குரியவர்களாய் தேவ சமூகத்திற்குரிய உண்மையான பிள்ளைகளாய் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது, அந்த நன்மையை பெறும் பொழுது உடனே அவங்க எங்க வருவாங்க தெரியுங்களா? தங்களுடைய தகுதியில்லாத சூழ்நிலையிலே தேவன் என்னை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லி தங்களுடைய குறை உள்ள, தகுதியற்ற, அல்லது தேவனுக்கு முன்பாக சில காரியங்கள் எல்லாம் இது தவறு என்று இருந்திருக்கலாம், அதை இதுவரையிலும் கண்டு கொள்ளாமல் போகலாம். ஆனால் ஒரு சரியான தேவ சமூகத்தை அவர்கள் அடையும் பொழுது உடனே அந்த இடத்துக்கு தான் வருவாங்க, நான் ஒரு குறை உள்ளவன். அதான் மனமாட்டி இங்கே சொல்றாங்க, வெளியில இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் ராஜாவினுடைய அறைகளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்த உடனே இப்போ நான் என்னை நினைச்சு பார்க்குறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன். கவனிங்க, இந்த கருப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை எதற்கு மனமாட்டி ஒப்பனையாய், அந்த கருப்பாய் இருக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு ஒப்பனையாய் அவள் சொல்லுகிறது என்னவென்றால், கேதாரின் கூடாரங்களைப் போல நான் கருப்பாய் இருக்கிறேன். இந்த கேதார் என்று இவள் சொல்லுகிற இந்த கேதார் என்றால் என்ன? கேதார் என்பது யாரை குறிக்கிறது? ஏன் இந்த கேதார் என்று சொல்லப்படுகிற கூடாரத்தை அடையாளமாய் இந்த மணவாட்டி சொல்லுகிறாள் என்று சொன்னால், நீங்கள் கேதார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் டார்க்னஸ், இருள் என்று அதற்கு பொருள். சரிங்களா? இருள் என்பது அதற்கு பொருள். இந்த கேதார் என்பது யார் என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இஸ்மவேலினுடைய இரண்டாவது குமாரனுடைய பெயர் கேதார். சரிங்களா? இஸ்மவேலினுடைய இரண்டாவது குமாரனுடைய பெயர் கேதார். அந்த கேதார் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது, டார்க் ஸ்கின்டு அப்படின்ட்டு, அதாவது கருப்பு தோலுடைய அப்படின்னும் அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகின்றது. இந்த கேதாரை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாய் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் இந்த இஸ்மவேலுடைய சந்ததியிலே வருகிற இஸ்மவேலின் குமாரனாகிய கேதார் எங்கே வசித்தார் என்று சொன்னால், தற்போது சொல்லப்படுகிற அரேபியா தேசம் என்று சொல்லப்படுகிற அரேபியாவிலே வடகிழக்கு பகுதியிலே அவர்கள் ஒரு கூட்டமாய் வாழ்ந்தார்களாம். அரேபியர்களுக்கு இன்றைக்கு கூட ஒரு பெயர் உண்டு, என்னவென்று சொன்னால் நெபாட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெபாட்டியன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதே போல் இன்னொரு பெயர் கூட சொல்லப்படுகிறது, கிதரின்ஸ் என்ற ஒரு வார்த்தை. கிதரின்ஸ், கேதார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கேதாரியர் அப்படின்றத கெதரின்ஸ் அப்படின்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு உண்டு. அரேபியர்களே அவர்களுக்குள்ளே வசிக்கிறவர்களுக்குள்ளே ஒரு பகுதியிலே அப்படி சொல்லப்படுகிறது. மேப்புக்கு இப்போலாம் இருக்குது அதுக்கு, ஆனால் நமக்கு அதை வழி இல்லை நமக்கு. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சமயம் கிடைக்குமானால் நான் திரும்பவும் நான் அது உங்களுக்கு ஒரு மேப்பில் நான் சொல்கிறேன். அரேபிய தேசத்திலே வடகிழக்கு பகுதியிலே வசிக்கிறவர்களாய் இந்த கேதாரியர்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்மவேலினுடைய குமாரனாகி இருக்கிற அவனுடைய சந்ததி அந்த பகுதியிலே இருந்தது. இந்த கேதார் என்று சொல்லப்படுகிற இவர்களை பற்றினதான
வேதத்தில் சில இடங்களிலே ஒரு 6-7 இடங்களிலே கேதார் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நான் அதை உங்களுக்கு முதலாவது சொல்லுகிறேன். ஏசாயா 21ஆம் அதிகாரம் நீங்கள் 13 முதல் 17 வரையிலுள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் கேதாரின் மகிமை என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறார். நான் சொல்கிறத மாத்திரம் எழுதிக்கங்க, நான் அதுக்கு பின்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறிப்பு, இதை மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏசாயா 21ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரையுள்ள வசனத்திலே கேதாரினுடைய மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியல் 27ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கேதாரின் பிரபுக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேதாரின் பிரபுக்கள், சரிங்களா? நீங்கள் இந்த இஸ்மவேல் சந்ததி வந்தாலே இஸ்மவேல் சந்ததி எல்லாருமே பிரபுக்கள் என்ற ஒரு வார்த்தை தான் உபயோகப்படுத்துவார்கள். கேதாரின் பிரபுக்கள். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் மைட்டி மென் ஆஃப் கேதார் என்று சொல்லப்படுகிறது. கேதாரின் பராக்கிரமசாலிகள் என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகின்றது. இது மாத்திரமல்லாதபடிக்கு நீங்கள் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கேதாரின் குடியிருக்கிற கிராமங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கேதாரில் குடியிருக்கிற கிராமங்கள் என்ற கேதாரை பற்றி சொல்லப்படுகின்றது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 60ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கேதாரின் ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. கேதாரின் ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. இது இல்லாமல் நீங்கள் எரேமியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் எரேமியா 49ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலும் கேதாரை பற்றினதான சில சம்பவங்கள், சில காரியங்களை நாம் அந்த இடத்திலும் வாசிக்கின்றோம். அப்படியானால் வேதத்திலே கேதார் என்று சொல்லப்படுகிறவனுடைய ஆரம்பமும் ஆங்காங்கே இந்த கேதார் உபயோகப்படுத்தப்படுகிற உபயோகங்களும் இதுதான் சொல்லப்படுகின்றது. மிக முக்கியமாக கேதார் என்று சொல்லப்படுவதற்கு வேதத்திலே அடையாளப்படுத்துகின்ற அடையாளத்தினுடைய காரணம் 2 முக்கியமான காரணங்களாய் சொல்லப்படுகிறது. ஒன்று, கருப்பு நிறம் உடைய தோல் உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்கள் கெதரைன்ஸ் என்ற ஒரு வார்த்தை, கேதாரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? இன்னொரு அர்த்தம் அதில் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கருப்பு நிறமுடைய கருப்பு முடியுள்ள ஆட்டு தோல்களை கூடாரத்திற்காய் போட்டு அதை உபயோகப்படுத்துகிறவர்கள் இந்த கேதாரியர்கள் செய்கிறார்கள். கேதாரியர்கள் அப்படின்னு சொன்னாலே, கேதார் என்று சொல்லப்படுகிற கேதாரியர்கள் என்று சொன்னாலே, இவங்க கருப்பு ஆடு இருக்குது இல்லைங்களா, கருப்பு ஆட்டு தோல், அந்த கருப்பு ஆட்டு மயிர் தோலை அவர்கள் கூடாரம் போடுவதற்கு உபயோகம். அவர்களோட கூடாரமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குமா கேதார். இந்த பிளாக்காக இருக்கின்ற, கருப்பாக இருக்கின்ற அந்த கருமையினுடைய ஒரு அடையாளத்தை தான் இந்த இடத்திலே மணவாட்டி சொல்லுகிறாள். கேதாரினுடைய கூடாரத்தை போல நான் கருப்பாய் இருந்தாலும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில சம்பவங்கள், சில வார்த்தைகள், சில காரியங்களை கேதாரை பற்றி பார்த்தோம். இதை நாம் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட இன்றைக்கு நாம் கவனித்து முடிக்கலாம். ஆவிக்குரிய சிந்தையோடு பார்ப்போமே. இந்த கேதாரினுடைய கூடாரம் என்று சொல்லப்படுவதற்கு மணவாட்டி தன்னுடைய நிறத்தை, தன்னை கேதாரினுடைய கூடாரத்திற்கு ஏன் ஒப்பிடுகிறாள் என்று சொன்னால், அது கருமையாக இருக்கும், நானும் கருமையாக இருக்கிறேன். இதை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது 120ஆம் சங்கீதத்தினுடைய 5-6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே கேதாரை பற்றின ஒரு சம்பவமானது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 120ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள் வாசிங்க. ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். பாருங்க, கேதாரினுடைய கூடாரங்களிலே குடியிருந்தது போதும். இந்த கேதாரினுடைய கூடாரம் என்பதற்கு அடுத்து சொல்லப்படுகிறது, சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்திலே என் ஆத்துமா குடியிருந்தது போதும். அப்படின்னா இந்த கேதாரின் கூடாரம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதற்கு அடையாளம் என்று சொன்னால், சமாதானத்தை விரும்பாத ஒரு கூட்டத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. சரிங்களா? நல்லா கவனிங்க. சமாதானத்தை விரும்பாத ஒரு கூட்டத்திற்கு அடையாளமாய், அல்லது சமாதானத்தை விரும்பாதவர்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த கேதார் இங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது.
மணவாட்டி சொல்லுகிறாள், கேதாரின் கூடாரத்தை போல நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொன்னால், கேதார் என்பது சமாதானத்தை விரும்பாதவர்களுக்கு ஒரு அடையாளம். சமாதானத்தை விரும்பாதவர்கள் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் யெகோவா ஷாலோம், சமாதான கர்த்தர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமாதான பிரபு என்று ஒரு பெயர் உண்டு. இது இல்லாமல் நீங்கள் இந்த சாலமோனுடைய உன்னத பாட்டிலே மணவாளனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் சாலமோன், சமாதானன் என்ற அர்த்தம். அப்படியானால் சமாதான கர்த்தரிடத்திலே, சமாதான பிரபுவினிடத்திலே, சமாதானனுடைய இடத்திலே, அவருடைய கூடாரத்திற்கு நான் வந்து நிற்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய மனது எப்படி சொல்லுகிறது, சிந்தை எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், நான் சமாதானனோடு கூட நான் குடியிருக்கும்படியாய் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது என்று சொன்னால், சமாதானத்தை விரும்பாத ஒருவளை போல நான் இன்றைக்கு இருக்கிறேன். புரியுதுங்களா? நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, சமாதானன் என்கின்றவருக்கு மணவாட்டியாய் மாறும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப என்னை மணவாட்டி ஆக்கும்படியாய் அவர் என்னை தம்முடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு உள்ளே வரும் பொழுது என்னுடைய சிந்தை எப்படி இருக்கு தெரியுங்களா? என் சிந்தை எப்படி இருக்கு தெரியுங்களா? இது சமாதானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளா இருக்கிற மாதிரி இருக்குதுண்ணே. சமாதானத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் நான் உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்க. நடைமுறை உதாரணம் சொல்கிறேன். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த போலீஸ்காரங்களாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4-5 பேர் நடந்து வராங்க. நம்ம மெதுவாக நடந்து போகிறோம். நமக்கு முன்னால் 4-5 பேர் யாரையோ பிடிக்காம நடந்து வராங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஏதோ நம்ம தப்பு செய்த மாதிரி திக்குன்னு அடிக்குமா அடிக்காதா? அடிச்சதுன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கலைன்னா நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது இயற்கை. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது, நான் ஸ்கூலுக்கு போகும் பொழுது சொல்கிறேனே, சென்னையில் இருக்கும் பொழுது, தண்டையார்பேட்டையில் நாங்கள் இருக்கும்பொழுது, நியூ மாஸ்டர்மேன்பட்டில் இருக்கும் பொழுது, அந்த கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல நாங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னா, அந்த எம்பிடி காலனியிலேருந்து ஸ்கூலுக்கு நான் போகிற வழியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எப்போ பார்த்தாலும் யாராயிலும் ஒரு திருடனை அடிச்சிட்டு இருப்பாங்க, எதையாவது விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த உள்ள சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் நடந்து போகும்பொழுதே ஏதோ நம்ம ஒரு திருடனா நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம பயந்து போகிற மாதிரி அந்த பக்கம் சம்மந்தம் இல்லாத ஒரு பயம். அது புரியுதுங்களா? பயம், ஆனால் சம்மந்தம் இல்லாத ஒரு பயம். அதே மாதிரி தான் மணவாட்டி சொல்கிறேன். நான் ஆண்டவருடைய வீட்டிற்குள்ளே வரும் பொழுது என்னை அறியாமலே எனக்கு தோன்றுகிறது, நான் இதுக்கு சம்மந்தம் இல்லாதவ போல இருக்கு, இதுக்கு தகுதி இல்லாதவ போல இருக்கு. கேதாரின் கூடாரத்தை போல, சமாதானத்தை விரும்பாத ஒருவர்களைப் போல நான் என்னை பார்த்தா இருக்குது. ஆனால் நான் வந்து சமாதான கர்த்தருடைய மணவாட்டியாய் உள்ளே வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மோடு கூட இடைப்படுவாராக. சமாதானம் என்று சொல்லப்படுகிற சமாதானனுக்கு மணவாட்டியாய் மாற வேண்டியவள் இன்றைக்கு தன்னுடைய இருதயத்திலே சமாதானத்திற்கு விரோதமாக இருப்பதை போல அந்த இடத்துக்கு வந்த உடனே அவன் மனசு அவளுக்குள்ளேயே ஏதோ ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிற, தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனோபாவம், ஒரு சுபாவம், ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்திலே சில தேவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாக இருந்தவர்களை பற்றி வாசிக்கிறோம். மோசேயினுடைய காலத்திலே பார்வோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தான். கர்த்தருடைய சமாதானத்தின் தேவனுக்கு விரோதமாய், யெகோவாவிற்கு விரோதமாய் இருந்தவன். நீங்கள் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோனுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தான். அவன் கர்த்தரை அறியாதிருந்தான். கர்த்தர் நிரூபித்தார் தன்னை. அப்பொழுது தான் கர்த்தருக்கு முன்பாய் அவன் தன்னை தாழ்த்தினவனாய் இருந்தான். அதே போல நீங்கள் வேதத்திலே இந்த எசேக்கியா ராஜா என்று சொல்லப்படுகிற யூத ராஜாக்களிலே இருக்கிற எசேக்கியா ராஜா காலத்திலே சனகரிப் என்று சொல்லப்படுகின்ற அசீரியர்கள் வருவார்கள். இந்த அசீரியர்கள் எசேக்கியானுடைய ஜனங்களிடத்தில், யூதரிடத்தில் பேசும் பொழுது, உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க மாட்டார், எசேக்கியா தேவன் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவான், நீங்கள் அவனை நம்பாதிருங்கள் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் பேசினவர்கள் உண்டு. இதெல்லாம் கேரக்டரையும் பார்த்துட்டு இந்த மணவாட்டி இப்போ மணவாளன் இடத்துல பிரவேசிக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை,
இவர் இவ்வளோ பெரிய சமாதானத்தினுடைய தேவன், ஆனால் நான் அதற்கு கொஞ்சம் கூட ஒரு பாத்திரம் அல்ல, கொஞ்சம் கூட நான் ஏற்றவள் அல்ல, கொஞ்சம் கூட நான் அதற்கு தகுதி உள்ளவனாய் அல்ல. நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த சிந்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக இருக்குமானால் அவர் உன்னதமானவர், நானும் அதை பார்க்கிலும் குறைவுபட்டவன். இப்போ இந்த குறைவுபட்டவன்ற ஒரு 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 சிந்தை, ஒரு இருதயம் நம்மிடத்துல எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால், நீங்களோ நானும் ஆண்டவருக்கு முன்பாய் எந்த விதத்திலும் குறைவுபடாதபடிக்கு நம்முடைய நடக்க கரெக்டாக இருக்கும். நம்ம என்னைக்கு நம்முடைய ஜெபத்தை மேன்மை பாராட்டும்படியாய் பேசுகிறோமோ, என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற உபவாசங்கள் மேன்மை உள்ளது என்று நினைக்கிறோமோ, என்றைக்கு நான் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி ஆலயத்திற்கு போகிற காரியங்களை, மற்ற காரியங்கள் எல்லாம் நான் சரியாக இருக்கிறேன்ற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னாலே நம்ம குறைவுபடுறோம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நிற்கிறோம், உண்மைதான். ஆனால் நிற்கிறோன்னு நினைக்கக்கூடாது, நிற்கிறதுக்கு தகுதி இல்லைப்பான்னு நினைக்கணும். நான் நிற்கிறதுக்கு ஏற்றவன் அல்ல ஆண்டவரே, நிற்கிறதுக்கு நான் ஏற்றவன் அல்ல, நான் இதற்கு உரிய ஒரு தகுதி உள்ளவன் அல்ல. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்களேன், யார் யாரெல்லாம் தங்களை தகுதியற்றவர்கள் என்று நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். யார் யாரெல்லாம் தங்களை தகுதி உள்ளவர்கள் என்று நினைத்தார்களோ அவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் தள்ளிவிட்டார். நீங்கள் ஏசா யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசா யார் அப்படின்னு சொன்னால் வனசஞ்சாரி, வில் வித்தைகளிலே அவர் வல்லவன். அப்போ நல்ல வேட்டையாடக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் யாக்கோபு யாருன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஏசாவிற்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் ஏசாவின் இடத்துல வைத்தவர் தம்பி, அவன் தம்பி, அவன் நீ அவனுக்கு விரோதமாலாம் பேசக்கூடாது, நீ அமைதியாரு அப்படின்னு அவனை கூட அதட்ட முடியாத அளவிற்கு அவன் வீரம் உள்ளவன். ஆனால் யாக்கோபை பார்த்து சொன்னாங்கப்பா, அவன் அண்ணன் உன்னை கொண்டுற போகிறான்ப்பா, நீ வேணாலும் போய் கொஞ்ச நாள் அவன் கண்ணுக்கு மறைவாயிரு, கொஞ்ச நாள் அவன் கண்ணுக்கு மறைவாயிரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த காலத்தில் யாக்கோபு உடனே அதை கேட்டு சரின்ட்டார். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற யாக்கோபுங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன அவன் பேசுனான்னா உடனே நான் போயிடணுமா, அவன் சொன்னா நான் அடங்கி போகணுமா, அவனுக்கு நான் அடங்கி இருக்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கும் சண்டை போட தெரியும், எனக்கும் பேச தெரியும். யாக்கோபு சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து உடனே தாய் தகப்பனை கீழ்ப்படிந்து அவர் போனார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற எல்லா கேரக்டர், ஆண்டவர் தெரிந்து கொண்ட எல்லாரையும் பாருங்களேன், ஆரம்பத்தில் அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க. அதற்கு பின்பு தான் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுறாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடியாய் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். நான் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்னால் எந்த கேரக்டரை யுனிக்கையும் பார்த்து ஆண்டவர் அழைக்கலை. எந்த யூனிக்கு ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனாய் அழைத்துன்னு சொல்லும் பொழுது எதுவுமே மேன்மையாக சொல்லத்தக்கதா எதுவுமே இல்லை. ஒருவேளை ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ளவர், ஆபிரகாம் கர்த்தரை சேவிக்கிறவர், ஆராதிக்கிறவர், இப்படி நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். எந்த காரியம் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட ஒரு நல்ல கேரக்டரும் கிடையாது. ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் தேவனை அழைத்த பின்பு தான் நம்ம சொல்ற எல்லா நல்ல கேரக்டரையும் கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ளே உருவாக்கினார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு திறமைசாலிகள் வேண்டாம், கீழ்ப்படுகிறவங்க தான் வேணும். ஆண்டவருக்கு அறிவாரிகள் வேண்டாம், சொன்னதை செய்யறதுக்கு ஆள் இருந்தா போதும். பெரிய ஞானியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவர் சொன்னா புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தா போதும். கர்த்தர் இதை தான் விரும்புகிறாருன்ற புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தா போதும். அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஞானங்கள் அல்லது உலகத்தினுடைய அறிவு இல்லை உலகத்தினுடைய மேன்மைகள் எவைகளாக இருந்தாலும் சரி, இவைகள் எவைகளாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், ஊழியத்தினுடைய பகுதியிலே சொல்லுகிறேன், பாட்டு பாடுகிற திறமை இருக்கலாம், அல்லது தேவனை ஆராதிக்கிற திறமை இருக்கலாம், ஆராதனை நடத்துகிற திறமை இருக்கலாம், அல்லது பிரசங்கம் பண்ணுற திறமை இருக்கலாம். எங்களுக்கு எந்த திறமை இருந்தாலும் சரி, எந்தோ ஒரு இடத்துல வெறுமையாக இருக்கிற மாதிரியே தான் எங்களுக்கு இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த திறமைலாம் இருக்குதுன்னு நினைக்காம நாங்கள் வெறுமையாக இருக்கிறோமேன்ற அந்த இடத்துல மாத்திரம் நின்னா இந்த திறமைலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும். எது நம்ம கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறோமோ
அது பிரயோஜனப்படாது. இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் எடுத்துக்காங்களேன், இப்போ எக்ஸாம் வரப்போகுது, மந்த்லி டெஸ்ட் வரும். மந்த்லி டெஸ்ட் வர்றதுக்கு முன்னால் ஒரு நல்ல பேனா ஒன்று வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. பேனாவை தெருவா கடையாக போய், அதுவும் ஏதாவது ஒரு பேனாவை பார்த்துட்டு அந்த கலர் தான் வேணுன்ட்டு அதையும் போய் அதையும் வாங்கி கொடு. அதெல்லாம் பேனாலாம் நல்லா கிறுக்கி பார்த்து நல்லா எக்ஸாமுக்கு எழுதிட்டு நல்லா 10 தடவை நல்லா எழுதிட்டு சரி எல்லாம் பாக்ஸில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் டைமில் போயிட்டு அந்த பேனாவை எடுத்து நம்ம எழுத போட்டு எழுதாது. அவங்க கொடுக்குற பேப்பருக்கு பேனாக்கு இருக்கும், இந்த பேனா இப்படி இருக்குதுன்ட்டு இது வரைக்கும் முன்னால் எது யூஸ் பண்ணமோ அதே பேனா எடுத்து தான் எழுதிட்டு வரும். நான் அனுபவத்தில் தான் பேசுகிறேன், ஏதோ சும்மா கதை விடலை. இதே தான் நமக்கு இருக்குது, புதுமையாக இருக்குது, இந்த மற்றவற்ற இல்லாமல் ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே பிரயோஜனப்படாது. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நின்னாதான் ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துவார். இதை தான் மணவாட்டி அந்த இடத்துல செய்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு காலையிலே அதே தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மை ஒன்றும் இல்லாதவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது a sort of complex, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவரோட சரியாக இருக்குமா இல்லையா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா அப்படின்ற ஒரு அவரை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனது நமக்குள்ளே எப்பவுமே இருக்கணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறோம், எப்பொழுதும் வேத வாசிக்கிறோம், எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் இருக்கிறார், அவர் செய்கிறார், அவர் அதை பண்ணுகிறார், இதை பண்ணுகிறார். எனக்கு தெரிஞ்சு நான் வேதத்தில் சொல்கிறேன், எலியா தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அதோடைய ரொம்ப பரிதாபமானவர் யாருன்னு சொன்ன சிம்சோன் தான். கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் எப்பொழுதும் போல எழும்பினான். ஆனால் எப்பொழுதும் போல எழும்பினான். அந்த நேரத்தில் கர்த்தர் இல்லை. கர்த்தர் எப்போ இருப்பார், எப்போ இருக்க மாட்டார்ன்றத பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் அறிய முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோட தங்கி வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறேன். அவர் நம்மோட தங்கி வாசம் பண்ணுறாரு. அப்படி தங்கி வாசம் பண்ணுகிறவருடைய அந்த வாசஸ்தலத்திற்குள்ளே நாம் வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்றதில்ல, அவர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை எப்படியாகிலும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையாக ஆண்டவர் இருக்காரா? எக்ஸாம் எழுத போகிறாங்க தெரியுங்களா, அந்த நேரத்தில் கர்த்தர் இருப்பார். ஆனால் ரிசல்ட் வர நேரத்தில் தான் கர்த்தர் இருக்க மாட்டார் நிறைய பேருக்கு. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் அதே மாதிரி தான். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது செல்ஃப் கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. நம்முடைய செல்ஃப் அப்படின்றதே இருக்கக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர், ஐம் நத்திங். ஆண்டவர் ஒரு பெரிய கோபுரத்தில் நம்மளை நிற்க வச்சா கூட அந்த மேலே நின்று நம்ம நினச்சிக்கிட்டோம் நமக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவர். வெறுமையான பாத்திரத்தை தான் கர்த்தர் நிரப்புவார். வெறுமையாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். இதுதான் வேதத்திலே மணவாட்டியினுடைய சிந்தனையாய் சொல்லப்படுகிறது. நான் அடுத்த டாபிக்குள்ளே போனேன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் போகும். இருந்தாலும் இந்த வசனத்தில் ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திர சொல்லி நான் முடிச்சிட நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனுடைய திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இது எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கேதாரினுடைய கூடாரங்களைப் போலவும், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சாலமோனினுடைய கூடாரங்களைப் போலவும் அப்படின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. சரிங்களா? அப்போது கேதாரின் கூடாரம் எப்படி இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. சாலமோனுடைய திரைகள் எப்படி இருக்கும்? அப்படி தான் வசனம் வருது. ஆனால் அந்த வசனத்தை அப்படி நம்ம வாசிக்கூடாது. இது செய்யுள் பகுதி மாதிரி நினச்சிக்கோங்களேன், கொஞ்சம் மாற்றமாக வரும். நான் அதை மாத்திரம் சொல்கிறேன், நாம் ஜெபிக்கலாம். இந்த மணவாட்டி சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போல நான் கருப்பாய் இருந்தாலும் சாலமோனின் திரைகளைப் போல நான் அழகாய் இருக்கிறேன். அதுதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? நான் திரும்ப சொல்லிட்டேங்களா? எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போல நான் கருப்பாய் இருந்தாலும் சாலமோனுடைய திரைகளைப் போல நான் அழகாய் இருக்கிறேன். அப்போ கேதாரினுடைய கூடாரத்தை போல தன் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொன்னவள் சாலமோனுடைய திரைகளை பற்றி பேசுகிறார். சாலமோனுடைய திரைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எதை சொல்லுகிறது, எதை காட்டுகிறது என்பதை நாம் அடுத்த வாரத்திலே நாம் முழுமையாய் நாம் கவனிப்போம். நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா.
என்னை பின்பற்றி வா You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா